Hi, hello, my cute armies. Welcome to my channel, my baby girl BTS7. நான் உங்கள் வாயின் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக் குக் ஒரு எஃப்எஃப் தானே பார்க்க போகிறோம். 2 ஷார்ட் ஷீ இஸ் ரியலி மைன் அண்ட் இது ஒரு ரெக்வஸ்டட் 2 ஷார்ட். கேட்டவங்க என்கிட்ட எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா எனக்கு வந்து டேக் குக் காம்பினேஷனில் மை சைல்ட்ஹுட் க்ரஷ் சொல்லிவிட்டு எனக்கு இது மாதிரி அப்லோட் பண்ணுங்கக்கா சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது நேம் வச்சு அப்லோட் பண்ணணுமா இல்லைனா வந்து கண்டென்ட் இருக்கணுமான்னு எனக்கு சரியாக தெரிலடா செல்லக்குட்டி. பட் நான் கண்டென்ட் வச்சுருக்கேன். பட் நேம் வந்து ஷீ இஸ் ரியலி மைன். இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு டக்குன்னு சிங்க் ஆச்சு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் டைட்டிலாக. பட் கண்டென்ட்லாம் நீ கேட்டது தாண்டா பட்டுக்குட்டி, ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது மாதிரி ரெண்டுமே உங்களுக்கு நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். மோட்டிவேட் பண்ணதுனால எங்களுக்கு என்ன நடக்குது நீங்கள் கேட்கலாம். மோட்டிவேட் பண்ணுறதுனால இன்னும் நிறைய வீடியோ இப்போது டைம்லாம் ஒரு 4-5 நாள் கழித்து தானே அப்லோட் பண்ணுறேன். பட் அது மாதிரி நீங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ண நான் வந்து டெய்லி 2-3 வீடியோவாவது கன்ஃபார்மாக போட்டுருவேன், ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துலாம். 4 முக்கியமான கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு வயன் ஃபஸ்ட் ஹீரோயின், தயாங் ஃபஸ்ட் ஹீரோ, ஜங்குக் செகண்ட் ஹீரோ அண்ட் ஃபோர்த் செகண்ட் ஹீரோயின். அவங்க கொஞ்சம் சப்ஸ்பீஷியஸான கேரக்டர் அண்ட் சீக்ரெட் ஆல்சோ. ஸோ அவங்கள பற்றி இந்த 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் அண்ட் ஆல்சோ ஃபைனல் பார்ட்டில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாமா? ஸ்டார்டிங் சீன் பாஸ்ட்டில் தான் காட்டுறாங்க. நீங்கள் குட்டி பொண்ணு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், ஜங்குக்கு 3.5 இயர்ஸ். உங்கள் தங்கச்சி சியானா, அவள் வந்து 2 இயர்ஸ். அண்ட் இந்த சியானான்ற கேரக்டரை கொஞ்சம் நல்லா மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? என்ன தான் அவள் நிறைய சீனில் வந்தாலும் மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தயாங்க்கு 5 வயசு. நீங்கள் வந்து கையை கீழே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க நம்ம என்றைக்குமே பிரியக்கூடாது சொல்லிட்டு கேட்பீங்க. தயாங்கும் கண்டிப்பாக வாயின்னு சொல்லிட்டு உங்கள் கை மேலே கை வைக்கிறான். அண்ட் அதுக்கடுத்து வந்து தயாங் கை மேலே ஜங்கு கை இருக்குது, ஜங்கு கை மேலே சியானா கை வைக்கிறான், ஓகேவா? இதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த கதை. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட். காலங்கத்தால் 5-4 மணிக்கெலாம் ஏஞ்சி கடன்னு கிளம்பி தூங்கிட்டு இருக்கா உங்கள் தங்கச்சி சியானா. அவள் ஃபஸ்ட் இயர் காலேஜ், நீங்கள் செகண்ட் இயர், ஓகேவா? ஜங்குக்கும் உங்கள் கிளாஸ் தான். வி 3rd இயர், ஜிமினும் 3rd இயர் தான். மற்ற 3 பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து 4th இயர், ஓகேவா? உடனே நீங்கள் டக்குன்னு கிளம்பி ஏன் திடீர் உங்கள் பக்கத்தில் தான் தூங்கிட்டுருப்பா. பக்கத்தில் மீன்ஸ் ரூம் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமும் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கணும் ஒரு ரூம் இருக்குது, ஓகேவா? நீங்கள் எப்போவுமே சேர்ந்துருக்க டபுள் பெட் போட்டிருக்க ரூமில் தான் போய் படுத்துட்ருப்பீங்க. அவள் வந்து கீழே படுத்துட்ருப்பா, நீங்கள் மேலே படுத்துட்ருப்பீங்க. ஏன்னா அவளுக்கு ஹைட்னா பயம். நீங்கள் டபுள் பெட்டில் மேலே படுத்துட்ருப்பீங்களா, கீழே இறங்கி வந்து அவளை ஒரு கிக் விட்டு ஏஞ்சி வா சொல்லிட்டு அவளை எழுப்பி விட்டு டக்குன்னு போய் கிளம்புறீங்க உங்கள் ரூமுக்கு போயிட்டு. கிளம்பிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்கள் ரூமில் உங்கள் ஓன் ரூமில் தான் இருக்கும், எந்த ரூமில் இருக்காது. இந்த ரூமில் ஒரே டாய்ஸு அது மாதிரி தான் வச்சுருப்பீங்க. இங்கே என்ன தான் ஆள் வளர்ந்தாலும் அறிவு சத்தியமாக வளரலை. ஒரு சைல்டிஷ் கேரக்டர் உங்களுது. அண்ட் உங்கள் தங்கச்சி உங்களை மாதிரியே தான், அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரேவாக இருப்பீங்கன்னா அவளுக்கு அது கூட கிடையாது. பட் அப்படியே உங்களோட டிட்டோ உங்கள் தங்கச்சி உங்களை மாதிரியே தான் இருப்பாள். ஆல்மோஸ்ட் அப்படியே குட்டி வாயன் அவள் பேர். மோஸ்ட்டாக அவளை கூப்பிட்றது எல்லோரும் குட்டி வாயன் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் காண்டாக இருப்பீங்க, ஏன்டா வயன் கூப்பிட்றீங்க, சரி என்ன தான் கூப்பிட்ணும், அவளை எது குட்டி வாயன் உங்களுக்கும் காண்டாகும். ஏன்னா உங்கள் பேரை வச்சு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டா காண்டாவாதா? ஸோ அதனால் நீங்களும் ஃபுல்லாக கிளம்பிட்டு மேக்கப்லாம் போட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் அவங்களாம் ஆல்ரெடி ஏஞ்சிருவாங்க. உங்கள் அப்பா வந்து நீங்கள் செம்ம வெல் செட்டில் அண்ட் உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் மேன். அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸோட மற்ற அப்பா அவங்களும் இருக்காங்களே, அவங்களோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி, ஓகேவா? உங்கள் அப்பாவோட முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ எல்லோரும் அப்படியே கம்பைன்ட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட அம்மாங்களும், அதாவது உங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது மாதிரி ஜென்ரேஷனாக வருது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ வந்து நீங்கள் நல்லா கிளம்பிட்டு உங்கள் தங்கச்சியெல்லாம் கிளப்பி விட்டுட்டு ஒரு 7 ஆகுது. கடகடன்னு கீழே வந்துட்டு செம்ம க்யூட்டாக ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன வேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு க்ராப் டாப், ஓகேவா? ஒயிட் கலர் க்ராப் டாப் அண்ட் ஒரு ஃப்ளாஷோ பேண்ட் தான் வேர் பண்ணியிருக்கீங்க. பிளாக் கலர் ஃப்ளாஷோ பேண்ட் அண்ட் வந்து ஒயிட் கலர் க்ராப் டாப், ஓகேவா?
அதுக்கடுத்து நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. உடனே உங்கள் தங்கச்சி க்ராப் டாப்லாம் போட்டால் கோட் வேணுமே சொல்லிட்டு கேட்கும்போது கோட்டை வந்துட்டு போய் எத்தனை வாட்டி சொல்கிறீங்க. உடனே அவன் மேலே போய் குடு எந்த கோட் வாயின்னு சொல்லிட்டு கத்துறா. ஏன்னா நீங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த செஸ் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும் பாரு, அதை எத்தனை வா சொல்கிறீங்க. அவ்வளோ எடுத்துட்டேன் சொல்லிட்டு குடுன்னு ஓடி வரா. அதை நீங்கள் எடுத்து டக்குன்னு உங்கள் ஹிப்பில் வந்து அதோட கையை வச்சு கட்டுவாங்களே, ஸோ அது மாதிரி ஹிப்பில் வந்து இது பண்ணிட்டு சரி ஓகே போகலாம் சொல்லிட்டு போகிறீங்க. அவள் பசிக்குதுடி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் சாப்பிட்டு வர மாட்டியா, கேண்டீனில் போய் வாங்கி தரேன் வா, அது மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் காதை பிடிச்சி திருவிட்டு வண்டி சாவை எடுத்துகிட்டு கொட்டு வாங்குவேன். நீ தான் சாப்பிடாம போகிறேன்னா அவள் என்ன பாவம் பண்ணா, அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் அம்மா ப்ரோக்ராம் இருக்குமா, அவனுங்க தான்மா வர சொன்னானுங்க சொல்கிறீங்க. அப்படியா, நான் வீக்கு கால் பண்ணுமா சொல்கிறீங்க. நான் தான் சொல்கிறேனே அந்த நாய் தான் வர சொல்கிறீங்க. அப்படியா சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. உடனே உங்கள் அப்பா வந்துட்டு வாயன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ பூஜை பண்ணலையாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்ல பூஜை பண்ணல சொல்லிட்டு குடுன்னு உள்ளே போயிட்டு நீங்கள் ஆக்சுவலாக கொரியன் தான், பட் இருந்தாலும் இந்தியன் ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த சாமி படம்லாம் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாேருக்கும் அந்த குங்கம் விபூதிலாம் கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா காலில் எப்போவுமே உந்து ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. நீங்கள் ஊந்து வாங்குவீங்க, உங்கள் தங்கச்சியும் வாங்குவா. உங்கள் தங்கச்சி வாங்கலாம் அவள் கழுத்து பிடிச்சி நீங்களே உழ வச்சுருவீங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சந்தனம் வச்சு விட்றாங்க. உங்கள் அப்பாவும் அதே மாதிரி உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சரி பார்த்து போய்ட்டு வாங்க சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குமே அது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து நீங்கள் அரைக்குப்புறம் கிளம்பும்போது உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு செம்ம ஃபேவரெட், உங்களுக்கும் சியானாக்கும். உடனே உங்கள் அம்மா வந்து சியானாவுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. சியானா போதும்மா சொல்லிட்டு சொல்லும் போது உங்களுக்கு கடகடன்னு வந்து அவளுக்கு கம்மியாக தான் ஊட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோ, போதுன்னே விட்டுருப்பாங்க. நீங்கள் போதுன்றீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சியானாவும் நீங்களும் ஈக்குவல் தான், பட் இருந்தாலும் உங்கள் மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும். ஏன்னா அவளை விட ரொம்ப சைல்டிஷாக நடந்துப்பீங்களா. சைல்டிஷாக நடந்தால் கூட அவள் எதுவும் பிரச்சனைக்கு போக மாட்டேன், நீங்கள் பிரச்சனைக்கு மட்டும்தான் போவீங்க. ஸோ அதனால ரொம்ப கேர், ஓகேவா. ஸோ நல்லா லபுக்கு நேற்று வாயில் போட்டுட்ருக்காங்க. சியானா பார்த்து முறைச்சிட்ருக்கா. அட மம்மி என்ன மம்மி அது மாதிரி சொல்லிட்டு ஐயோ என் தங்க போல சொல்லிட்டு அவளுக்கும் 2 வாய். மாமா போதும்மா வண்டி எடுக்கணுமா சொல்லிட்டு வண்டியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. உடனே உங்கள் அப்பா வந்துட்டு என்ன பேக்கெட் மணியாக டேட் ஆச்சே சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து பேக்கெட் மணி எப்படின்னா ஒரு டேட் போட்டு வச்சுருப்பீங்க மந்த்லி, அந்த டேட்டுக்கு கரெக்டாக உங்களுக்கு பேக்கெட் மணி வந்துடும் உங்கள் 2 பேருக்குமே. உங்கள் அப்பா வந்து நார்மலாக நெட் பேங்கிங்கும் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் வந்து இதுவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் போகிறீங்க பாப்பாவா ஈவினிங் வாங்கிக்கிற சொல்கிறீங்க. இன்றைக்கி வேறு வெளியே போகிறல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையில் வச்சிடுறாங்க. சியானாதும் உங்ககிட்ட தான் இருக்குது, அவளுக்கு வந்து பிரித்து கொடுத்து சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டு அறக்க பறக்க போயிட்டுருக்கீங்க. இங்கேருந்து உங்கள் காலேஜுக்கு போகணுன்னா 1/2 hour கிட்ட ஆகும். 1/2 hour மேக்ஸிமம் 40 minutes கிட்ட ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு 15 minutesக்குள்ளேயே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. அதுவும் ஹைவே ரோடு. அவ்வளோதான். உங்கள் தங்கச்சி உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கிறா, உங்கள் வெஸ்ட்டை சுற்றி பிடிச்சி அடியே என்னை விட்றாதடி ஆண்டவா, இவ கூட வந்ததுக்கு எங்கேயா போய் முட்டி விட்டு செத்துருவா போலே, அதாவது சாப்பிடுச்சிருவா போலையே, அவ்வளோ செத்துருவா என்னையும் சாப்பிடுச்சிருவா சொல்லிட்டு அவள் வேறு ஒரு பக்கம் கத்திட்டுருக்கா. ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் பரமபிதாவையெல்லாம் கத்திட்டுருக்கா. நீங்கள் திட்டுட்ருக்கீங்க வாயை முட்டி வாடி வானரம் சொல்லிவிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக என்னையும் ஒரு 15 minutesல காலேஜ் வாசலில் போய் நிறுத்திட்டு உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. அது மாதிரி சொல்லிட்டு சியானா அப்போ தான் கண்ணை திறந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றி ஃபாகாக இருக்குது. பார்த்தா கொசு மருந்து அடிச்சிட்ருக்காங்க காலேஜை சுற்றி. அவளை ஆண்டவா நல்லவேளை நான் சாவலை, கோடி நன்றிகள் ஆண்டவரே சொல்லிட்டு அவள் வேறு நீங்கள் தலையை தட்டு பேக் எடுத்துகிட்டு வாடி சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கே போயிடுறீங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட தான் வண்டி பார்க் பண்ணோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கீங்க. கிரவுண்டு வந்துடும். அங்கே தான் பிடிஎஸ் மெம்பர் வந்து உக்காந்துட்ருக்கானுங்க. உக்காந்துட்டு அதில் வந்து என்னென்னா ஜங்குக்கு 2nd year, வியும் ஜிம்னன் 3rd year, மற்ற 3 பேர் மட்டும்தான் 4th year. பட் அவங்களே அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது மற்ற 3 பேர், ஓகேவா. ஸோ வந்து அவங்க கூட உட்காந்துட்டு நீங்கள் 4th year பசங்களெல்லாம் பிடிச்சி ராகிங் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற டிவிஷன்லேருந்து வருவாங்க பார்த்தீங்களா, அதாவது டிவிஷன் மீன்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட், அவங்களெலாம் பிடிச்சி கலாச்சி விட்டுட்ருக்கீங்க. இவனுங்க தான் மாசுன்னு பார்த்தா அவனுங்க கட்டினூரில் உட்காந்துட்டு நீங்கள் வேறு இது பண்ணிகிட்ருக்கீங்க. சியானா வேறு ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கை பார்த்து ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கா. அவ்வளோ ப்ளஷ் ஆகுறா. ஏன்னா வந்து சியானாக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 3 or 4 yearsலேருந்தே ஜங்குக்குனா அவ்வளோ உயிர்.
அது அவளுக்கே தெரியும் லவ் தான்ட்டு. பட் அவளுக்கு சொல்ல தைரியம் கிடையாது. என்ன தான் நீங்கள் அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும், அதாவது ஜங்குக் கேங்கில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா, கேங்கில் ஒரு மெம்பர் நீங்கள் இருந்தாலும் அவளுக்கு சொல்ல தைரியம் இல்லை. அப்பப்போ பாப்பா, அவன் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதையும் இவன் வந்து ப்ளஷ் ஆகிட்டே பாப்பா, நல்லா பேசுவாள், கேரிங்காக இருப்பாள். அப்போவே ப்ளஷ் ஆகிட்டு சைடு அடிச்சுட்டு இதே மாதிரி தான் அவளுக்கு போய்ட்டுருக்கோம். நீங்கள் அவளையும் பிடிச்சி வச்சு ட்ராக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவள் சொல்கிறா, காலை கொஞ்சம் தாண்டி சாப்பிட்டேன், பசிக்குதுவான்னு சொல்லும்போது, வச்சோ என் தங்கத்துக்கு பசிக்குதா சொல்லிட்டு நீங்கள் அவளை போய் கொஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா வந்து உங்கள் தங்கச்சின்னா உங்கள் உலகம், புரியுதா? அவ்வளோ பிடிக்கும் சியானாவை உங்களுக்கு. அவ்வளோ மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பீங்க நீங்கள் அக்கா தங்கச்சியில். ஸோ குடுன்னு கேண்டீன் ஓடுறீங்க. மற்றவங்க என்ன ஆச்சோன்ட்டு பின்னாடி வர்றாங்க, பார்த்தா கேண்டீனில் தான் இருக்கீங்க. கேண்டீனில் போய்ட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பனானா மில்க் ஷேக் தான் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஜங்குக் மாதிரியே. பனானா மில்க் ஷேக் அண்ட் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு அவளுக்கு ஊட்டிகிட்ருக்கீங்க. அவளும் உங்களுக்கு இந்த அடி சொல்லிட்டு உங்களுக்கும் ஊட்டிகிட்ருக்கா. நீங்கள் உங்களுக்கு வாங்கி வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. மற்றவங்களாம் பின்னாடியே வந்துட்டு வைனே என்ன ட்ரீட்டு போலையா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா குழந்த காலை சாப்பிட சொல்லிட்டு கேட்கும்போது ஜங்குக்கு வந்து சியானா பார்த்து சிரிக்கிறான். சியானாக்கு ப்ளஷ் ஆகுது. நீங்கள் நோட் பண்ணுறீங்க. சியானா காதிக்கிட்டு போயிட்டு என்ன லவ்ஸா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வாட்டி தெரியும் என்ன சியானா லவ்ஸா சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோ உங்களை பார்த்து அப்படியே வைட் ஐஸில் பார்க்குறா, நீங்கள் என்ன கேட்டிங்கன்ட்டு. மற்றவங்களாம் அங்கே இல்லை, எங்கடா போனானுங்க சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒருத்தனும் உங்கள் பேர் ஒயின் பே பண்ணுவான் அங்கிள்ன்ட்டு கேண்டீன் ஓனரை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒயின் பே பண்ணுவா. அண்ட் ஆல்சோ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா உங்கள் அப்பாவோட கம்பெனிலுமே ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணோன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. ஒயின் பே பண்ணிடுவாங்க அங்கிள் சொல்லிட்டு சொல்கிறானுங்க. உங்களுக்கு அவ்வளோதான், பேக்கெட் பண்ணி கரைச்சிருவானுங்க போலன்னு இருக்குது. எல்லோரும் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க. ஒயினே என் தங்க புள்ளன்னு எல்லோரும் ஒரு வாய், அவங்க என்னென்ன வாங்கினாங்களோ எல்லாத்துலேயும் ஒரு வாய் ஊட்டிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிட்டுருக்கீங்க. பரவாயில்ல வாங்கிறதுக்கு ஒரு வாயாவது ஊட்டுறானுங்களேன்ட்டு சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உடனே வந்து இதை பார்க்கறது வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் சியானா உட்காந்துட்ருப்பா, ரைட் சைடில் வந்து வி அப்புறம் ஜங்குக்கு உட்காந்துட்ருப்பாங்க. அவனுங்களுக்கு காண்டாகுது, அப்படி பார்த்து முறைச்சிட்ருக்கானுங்க. இதெல்லாம் அண்ட் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க நோட் பண்ணிவிட்டு என்னடா இப்படி பார்க்குறானுங்க சொல்லிட்டு பார்க்கும்போது உடனே ஜிமின் வந்து வி மாப்பிள்ள அது மாதிரி சொல்லிட்டு இருந்தான். வி சொல்லு ஜிமினா சொல்லும்போது என்னாச்சு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடி சொல்கிறான். உடனே வியை வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்கான். ஜிமின் வந்து மோச்சி ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருப்பான். நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் என்ன நீ உன்னையே வாங்கி சாப்பிட்டுருக்க சொல்லிட்டு கேட்கும்போது என்னது நான் என்ன வாங்கி சாப்பிட்டேனா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம் மோச்சி உன் பேர் தானே சொல்லும்போது என் வயனே சும்மா மோச்சி என்ன அதடி சொல்லிட்டு அவன் வேறு உங்களை போட்டு அடிக்கிற மாதிரி சும்மா விளையாடிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். வீக்கு கடுப்பாகுது. ஜங்குக்கு அதுக்கு மேலே எரியுது. ஜங்கு கொனே ஜிமின் கம்னரு சொல்லிட்டு சொல்கிறான். அவ்வளோதான். அந்த 3 பேருக்கும் கன்ஃபார்மே ஆச்சு சம்திங் இவனுங்களுக்கு மேலே இருக்குன்ட்டு. வி கூட லைட்டாக டவுட்டு தான். ஜங்குக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க லவ் தான் பண்ணுறான்ட்டு. வி அதுக்கடுத்து ஜங்குக்கு வந்து விட்டுட்டான், ஓகேவா. ஜிமினும் வந்து வாய் மூட்டை உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ வந்து மூச்சு ஐஸ்கிரீம் வந்து ஊட்டி விடுறான் ஜிமின். உங்களுக்கு வீக்கு காண்டாக இருக்குது. அப்போ வந்து உங்கள் லிப்ஸில் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஒட்டிகிட்ருக்கோம். அவன் வந்து அதை வைப் பண்ணுறதுக்காக உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து விரல் வைக்கிறான். கையிலேயே ஒன்று அடிச்சுட்டு கையெடு சொல்லிட்டுறான். உடனே வந்து ஜிமினை என்னடா மச்சான், ஜிமினுக்கு தெரியும் வி உங்களை லவ் பண்ணுறது. ஏன்டா மச்சான் என் ஃப்ரெண்டு என் தங்கச்சி என் பெஸ்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ எதுக்கு கேட்குற சொல்லிட்டுருக்காங்க. வி உடனே ஜிமினை முறைக்கிறாரு, உனக்கு தெரியாதா ஜிமின்னு சொல்லிட்டு. ஜிமினை ஓகே வாய மூடிடுறான். ஏன்னா வி இதுக்கப்புறமா பஸ்ட் அவுட் ஆகிடுவான். நீங்களும் வி பார்த்து ப்ளஷ்ஷாகி சிரிச்சிட்ருக்கீங்க. இதையும் ஆரம் நல்லா நோட் பண்ணுறா. நீங்கள் உடனே வி கிட்ட சரி விடு வி சொல்லிட்டு சொல்கிறீங்க. வியோட ஷோல்டரில் டேப் பண்ணுறீங்க. வி அப்போ தான் காம் டவுன் ஆகுறான். நீங்கள் வி ஷோல்டரில் அப்படியே வந்து ஒரு பேபிக்கு எப்படி தடவாங்க அது மாதிரி ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. விக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் காம் டவுன் ஆகிட்டு டிஷ்யூ எடுத்து துடைக்க வரான். உடனே ஜங்கு நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு கேட்குறான். நான் துடைக்க போகிறேன் சொல்லும் போது அவன் துடைக்கூடாதுன்னு நீ எதுக்கு துடைக்கிற சொல்லுக்கும் போது அவன்லாம் ஜஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸு. நான் அப்படியா அது மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்போ நீ எத்தனை வயசுலேருந்துப்பா ஃப்ரெண்டு சொல்லும்போது அவள் பிறந்ததுலேருந்தே அவளை எனக்கு தெரியும். அவள் வளரும் போதே என்கிட்ட தான் ஆரம்பித்தா, அதுக்கப்புறமா தான் உன்கிட்ட வந்தா சொல்லிட்டு நீயும் அதுக்கப்புறமா தான் வந்து எங்கள் கேங்கில் சேர்ந்து ஜங்குக்கு சொல்லிட்டு வி சொல்கிறான். நீங்கள் சரி 2 பேர் சண்டை போட்டுக்காதீங்க சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோதான் குத்துறேன் கொல்றேன்னு போயிட்டானுங்க. ஆரம்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னடா நடக்குது சொல்லிட்டு பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் உடனே வந்து யாரும் எதுவும் பண்ண வேணாம் சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து நீங்களே வைப் பண்ணிடுறீங்க. சியானா பார்த்துட்டு நீ ஏன் வைப் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் சொல்லிட்டு அவள் கேட்குறா.
ஐயோ இவ வேற ஒருத்தி சொல்லிட்டு வேணும்னே படுற மாதிரியே சாப்பிட்டு சரி இப்போ சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவளும் தொடச்சி விட்றா. அவள் உடனே உங்களை ஹக் பண்ணிட்டு செல்லாக்கா சொல்லிட்டு உங்களோட கணத்தில் கிஸ் பண்ணுறா. இதெல்லாம் பார்க்கும்போது வீக் அப்படியே ஆசையாக இருக்குது, அவனா அது மாதிரி வேணா எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கும் புரியுது வீ அவ்வளோ ஏக்கமாக பார்க்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியுது. பிடிஎஸ் மெம்பர்ஸும் நோட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு ஓகே கிளாஸ் ரூமுக்கு போங்க சொல்லிட்டு சரி கிளாஸ் ரூமுக்கு போகலாம், இன்னும் ஒரு 1/2 hour கிட்டே இருக்குது. போயிட்டு ஏன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 hour முன்னாடியே வந்திருப்பீங்க. ஒரு 1/2 hour இருக்குது, கொஞ்ச நேரம் 1 hour காலேஜ் சீக்மெண்ட்ஸ்ட்டேன்னா ஒரு 1/2 hour தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் கவனிப்பேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே வந்து கிளாஸ் கவனிக்க போறியா, இன்றைக்கி ஓடி சொல்லிட்டு சொல்லும் போது ஓடியா, என்ன கேட்காம எதுக்குடா ஓடி வாங்கினீங்க சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் கிளாஸ் ரெப், ஓகேவா, உங்கள் கிளாஸுக்கு நீங்கள் தான் ரெப், நீங்களும் ஜங்குக்கும் தான், கேர்ளில் நீங்கள் பாயிலாமல் அது மாதிரி கேட்குறீங்க. அவனுங்க ஒன்றே எதுக்கு வாயின் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு கூப்பிட்டோன்னே வர போகிற சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஃபீமேல் மெம்பரை கேட்க வேணாமா, கேங்லேயே முக்கியமானவங்க ஃபீமேல் மெம்பர் தான், அவங்கக்கிட்ட கேட்கணும் தானே, அவங்கக்கிட்ட கேட்டு தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சரி உனக்கு தான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுவேன், உனக்கு தான் இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கியா சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு திடீர்னு தலைவலி வரும், திடீர்னு ஃபீவர் அடிக்கும் சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டு நெக்கெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லையா சொல்லிட்டுருக்கான். அது மாதிரி பண்ணோடனே நீங்கள் அவ்வளோ ப்ளஷ்ஷாக ஆகுறீங்க. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணுறான், அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் சம்திங் ஆகுது. பட் ஒயனுக்கு மேலே தான் ஃபீலிங் இருக்குது, பட் ஜங்குக் என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு விசாரிக்கணும் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிகிட்ருக்கானுங்க. அவனுங்க அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆரம்பம்னு சொல்கிறாங்க, நீ தான் எங்கள் கேங்லேயே சின்ன பொண்ணு, அப்புறம் என்ன உங்களை தான் பார்த்துக்க தான் நாங்கள் 7 பேர் இருக்கோமே, 7 பில்டர்ஸ் மாதிரி, உனக்கு அப்படியே ஒரு சேஃப்டியான பில்லர்ஸ் தான் நாங்கள் 7 பேர் இருக்க போகிறோம், அப்புறம் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனாலும் சொல்கிறீங்க. உடனே வந்து அவளுக்கு தான் வர விருப்பம் இல்லைல்ல, சரி ஓகே செகண்ட் பீரியட்லேருந்து வரட்டும் சொல்லிட்டு சொல்கிறான். உடனே கேட்குறாங்க, நீ தான் எப்பவுமே ஓடினா பறந்துட்டு வருவியே, இப்போ என்ன சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைடா ஃபஸ்ட் ஹவர் வந்து எங்களுக்கு சயின்ஸு, நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஃபஸ்ட் ஹவர் வந்து சயின்ஸுடா, எங்களுக்கு ஒரு மிஸ் இருப்பாங்க ஷீலான்னு சொல்லிட்டு, அந்த மிஸ் தான் அவங்க சயின்ஸ் மிஸ். நீங்கள் வந்து ஷீலான் மிஸ் பீரியடு அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், செல்ஃப் டெஸ்ட் படிச்சுட்டேன், எழுதிட்டேன், ஓரலுக்கும் ரெடி, டெஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கும் ரெடி பண்ணிட்டேன், கிளாஸ் ஒர்க்கும் முடிச்சிட்டேன், அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்டேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே சப்மிஷன் இருக்குது, நாங்கள் ஃபஸ்ட்டு ஷீலான் மிஸ் பீரியட் தான், ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் காண்டி ஏற்றிட்டு அப்போ நான் வந்துடுவா சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வியும் சிரிச்சிட்ருக்காங்க. அதானே நீயாவது படிக்கிற பொண்ணாவது சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் க்யூட்டாக ஃபேஸ் ரியாக்ஷன் வைக்கிறீங்க. வீக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவரையும் கண்ட்ரோல் மீறி உங்கள் கணத்தில் கையை வச்சுட்டு ஜுஜுன்னு பண்ணிகிட்ருக்காரு. மற்றவனுங்களாம் அவ்வளோதான், என்னடா நடக்குது சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே எரியுது, பெஞ்சை குத்தம்லாம் அவன் கையை போட்டு அவனே அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா வியோனிங்கும் ஒரு பிரதர் சிஸ்டம் தான் நினச்சிட்ருக்கான். அவனுக்கு தெரியல, பட் அவன் வச்சுருக்கதான் அவன் நினச்சிட்ருக்கான். வியோ அதே தான். பட் சம்டைம்ஸ் ஜங்குக்கு வந்து உங்கள் மேலே க்ரஷ் இருக்கும்போது தோணும், பட் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸு அக்கா அண்ணன் தங்கச்சின்ட்டு போயிடுவான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அது மாதிரி பண்ணும்போது கண்ணும் செவன் ஆகுது, பாடியெலாம் ஹீட் ஆகுது. இப்போ தொட்டு பார்த்துட்டு மூக்கில் சாக்குது, தொட்டு பார்த்துட்டு இப்போ என்ன ஜோரம் அடிக்குது சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோதான், மற்றவங்களாம் ஊந்து சிரிச்சிட்ருக்கானுங்க. ஏன்னா வீக்கு புரியல இப்போ எதுக்கு ஹாட் ஆச்சுன்ட்டு, மற்றவங்களாம் ஊந்து சிரிச்சிட்ருக்கானுங்க இது மாதிரி பண்ணனால்தான்ட்டு. ஒன்று ஜங்குக்கு வந்து கையை எடுத்து விட்டு ஒயனோட ஃபோர் ஹெடெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கா என்ன ஆச்சுன்ட்டு. இந்த டேப்லெட் போட்டு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறேன், வீக்கு கடுப்பாகுது. இல்லை ஃபீவர்லாம் இல்லை, கொஞ்சம் கோல்டு அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நான் கிளாஸ் ரூம் போய்ட்டு தூங்கினா சரியாயிடும் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் கிளம்பிடுறீங்க. அப்போ வந்து கிளாஸ் ரூம் போய்ட்டு ஒரு 20 minutes கிட்ட தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குமா சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு பாத்ரூம் வந்துட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வருவீங்க, கையை தொடச்சிட்டு டிஷ்யூவில். அப்போ ஆரம் வந்து அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்கும், உங்கள் கையை பிடிச்சிருக்கிற நீங்கள் கத்துறீங்க ஐயையோ அம்மா பேயின்ட்டு. அப்போ ஆரம் நாங்கள் தான் சொல்லிட்டு ஆரம் நின்றுட்டுருக்காங்க. ஆரம் அப்புறம் வந்து ஜின்னு சுகா 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. எதுக்குடா இழுத்திங்க சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு வியும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்க புரியுதா வான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கானுங்க சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அவனுங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கானுங்களே வச்சுக்கோ, நீ எப்படி இருக்க? நானும் ஃப்ரெண்ட்லியாக தானடா இருக்கேன், நான் சின்ன வயசுலேருந்து அவனுங்களை தெரியும்டா, அதனால் நானும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஜங்கு கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், கிட்ட சொல்லும் போது அவன்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கேன் சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாகுது. உடனே வந்து
இங்கே பாரு வாய், நீங்கள் பண்ணுறதை பார்த்தா பச்சையாக தெரியுது, ஒழுங்காக சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போயே முடிச்சுருந்தா பிரச்சனை வராது. ஏன்னா ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும் நாங்கள் நினைக்கிறோம் சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனையாக போகுது? ஏன் வேறு யாராவது லவ் பண்ணுறான்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீ லவ் பண்ணுற கரெக்டாக சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் ஒத்துக்கிறீங்க, ஆமாம் அவனை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் சொல்கிறீங்க. சுகா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் அவனை தான் லவ் பண்ணுற சொன்னோடனே கட் பண்ணிட்டான். ஓகேவா? ஏன்னா ஜிமின் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பான். நீங்கள் இப்படி போகிறீங்க ஜிமினுக்கு தெரியும், பட் வீக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே சீனை கட் பண்ணிட்டு அவங்க தேர்ட் இயர் படிக்கிறாங்களே வியோட கிளாஸ் ரூமை காட்டினா கிட்ட ஜிமின் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். என்னடா மச்சான், நீ உன் லவ்வை சொல்லுவியா மாட்டியா? எத்தனை வருஷம் எனக்குன்னா என்கிட்ட நீ சொன்னது நம்ம 5th க்ளோஸ் ஆனோம், நீ என்கிட்ட 5th ஒரு பாதி இயரில் சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்ட்டு. அதுக்கு முன்னாலேருந்து லவ் பண்ணியிருந்தானே இருந்தால் சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்க சொல்லும் போது அவளுக்கு 5 வயசு இருக்கும்போது சொல்கிறாங்க. உங்கள் வயசு இப்போ 25 ஆகுது, கணக்கு போட்டு அடப்பாவி 20 வருஷமாக லவ் பண்ண சொல்லி கேட்குறான். ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ பாரு நீ அதை செஞ்சு போய் சொல்லிவிடு, அப்புறம் ஃப்யூச்சரில் உனக்கு ஜங்குக் பண்ணுறது எப்படி தெரியுது சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அவன் பிரதராக தான் பண்ணுறான்னு தோணுது, பட் சில சமயம் அவனுக்கு வைன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ எனக்கு தோணுது சொல்லிட்டு சொல்கிறான். இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ கிடையாது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது சொல்லிட்டு ஜிமின் அடித்து சொல்கிறான். இங்கே பாரு எனக்கு உங்கள் 2 பேர் பற்றியும் தெரியும், பட் இப்போ வைனோட விருப்பம் தான் எல்லாம். அவள் யாரை லவ் பண்ணுறாளோ அது மட்டும்தான். இப்போ சப்போஸ் 2 பேரும் ஃப்ரெண்டுனாலும் ஃப்ரெண்டாக தான் போய் ஆகணும். அப்போது உனக்கு ஓகேவா? அவள் இப்போ யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்கள ஓகே டேட் பண்ணுற லவ் பண்ணுறேன்ட்டானா, ஜங்குக் ஃபஸ்ட்டு அவள் கூடயே உட்காந்துட்ருக்கான். முன்னாடியே சொல்லிட்டானா உனக்கு சான்ஸ் போயிடும் சொல்லிட்டு ஜிமின் வேறு ஏற்றி விட்றான். அது மாதிரிலாம் நடக்காது சொல்லிட்டுருக்கான். இப்போ உனக்கு தெரியுமா அவள் உன்னை லவ் பண்ணுறான், உனக்கு தெரியுமா சொல்லுமா? இல்லையேடா, அவள் இவங்க 2 பேரையும் ஒரே மாதிரி தானே பார்க்குறா. ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டப்போ கூட 2 பேருக்கும் அட் டைமில் தானே ஊட்டி விட்டா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா ஆரம் ஒரு ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, பெரிய ஜாரில் வந்திருக்கோம். அப்போ 2 பேருமே ஆன் திறந்துருப்பாங்க. அப்போ 2 பேரும் அட் டைம்லேயே ஆன் வாயை திறந்துருப்பாங்க. நீங்கள் 2 ஸ்பூனில் 2 பேருக்குமே அட் டைமில் ஊட்டி விட்டுருப்பீங்க. அதெல்லாம் ஆரம்லாம் பார்த்துட்டு தான் இப்போ உங்ககிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கா. இங்கே பாரு ஓகே வைன் பண்ணது ஓகே, ஜங்குக்கை பார்த்துக்கோ. ஸோ நீ முன்னாடியே சொல்கிறது நல்லது சொல்லிட்டு ஜிமின் வேறு ஜேகேன்னு வாயில் வருது, கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஓகேவா? சரி அது மாதிரி சொல்கிறான். இப்போ சப்போஸ் ஜங்குக்கு நடுவில் வந்தானா என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டுன்னெலாம் பார்க்க மாட்டேன், என் தம்பி மாதிரில. ஏன்னா வியோட சித்தி பையன் ஜங்குக், அவன் என் தம்பியில் அது கூட பார்க்க மாட்டேன். வயன் என்னோட சப்போஸ் அவன் வந்தானா அவனை கொலை செய்யறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் சொல்லிட்டு அவ்வளோ சைக்கோத்திக்காக சொல்லிகிட்ருக்கான். ஜிம்மினுக்கு ஒரு செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மினுக்கு அவ்வளோதான் இல்லை. இதை உடனே ஓகேடா சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு வரான். பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும், பட் நடுவில் அந்த பிடி ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி பேசுறது ஜிம்மின் பார்த்துட்றான். ஜிம்மின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லிட்டு கேட்குறான். இது மாதிரி பேசிகிட்ருக்கோம், இந்த விஷயம்லாம் பற்றி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கும் அதே தான். சரி ஒயன் முடிவு வேணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மின் குதிக்கிறான். எதுக்கு ஜிம்மின் குதிக்கிற சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை தாண்டி லவ் பண்ணுறான் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறேன் போட்டு உடச்சிட்றான். நீங்கள் ஏன்டா நீ வேறு விளையாடிட்டுருக்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பைத்தியம் இங்கே பாரு சொல்லிட்டு வீடியோ வேறு காட்டுறான். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் பெஷ்ஷாகி கண்ணில் தண்ணி வருது, ஒன்றா அழுவுறீங்க. நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆரம்பம் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கான். சரி ஒயன் அழாதன்ட்டு உடனே ஜிம்மின் இங்கே பாரு ஒயன் இப்போ எதுக்கு அழுவுற சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இத்தனை வருஷமாக என்னை லவ் பண்ணியிருக்கான் 20 years கிட்ட, இது தெரியாமல் மக்கு சாம்பிராணியாக உட்காந்துட்டு இருந்திருக்கேனே சொல்லிட்டு நீங்கள் வேறு சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் பரவாயில்ல ஒயன் இப்போவும் ஒன்றும் எதுவும் இல்லை, கூட நீ பார்த்துக்கலாம், பட் ஃபஸ்ட்டு ஜங்குக்கை ஃபஸ்ட்டு நோட் பண்ண. உனக்கு என்ன தோணுது சொல்லிட்டு ஜிம்மின் தான் கேட்குறான். எனக்கு அது மாதிரிலாம் தோணலடா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் நீ போய் நோட் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே உட்காடுறீங்க. ஜிம்மின் அதாவது ஆரம் நீங்கள் ஆமாம் நான் தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்களே, அதை ஜிம்மினுக்கு ஷேர் பண்ணியிருப்பான். ஜிம்மினுக்கு வீக்கு ஷேர் பண்ணி விட்டுருப்பான். அப்போவே ஷேர் பண்ணி விட்டுட்டு அவன் போய் உட்காரான். அதுக்குள்ளே பார்த்துட்ருப்பான். இன்னும் ரெஸ்ட் ரூம் போன மெசேஜ் அனுப்புகிறானே சொல்லிட்டு
வீ பார்த்தோன்னே அவ்வளோதான் வீக்கு குஷியாகுது. என்னடா எடிட் எதாவது பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு கேட்கும்போது, ஒயனை இப்போ பார்த்த ஒயனை பிடிச்சி வச்சு பேசின்னு இருந்தானுங்க. அப்போ பார்த்தேன் சொல்லிடுமே, என்ன ஒயனை ரேகிங் பண்ணுறாங்களா சொல்லுங்க. சிச்சி ரேகிங்லாம் பண்ணலை, பார்த்தேன் அவங்க பேசிகிட்டு இருந்தா, அதனால் வந்து தான் அமிச்சான். பேசின்னு இருந்தானா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் மொத்த காலேஜுக்கும் தெரிஞ்சிருக்கா, அதனால தான் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவன் வேறு கலாச்சிட்ருக்கான். வேறு சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்கான். இதோடு இந்த ஃபஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட் சூட் அப்லோட் பண்ணிட்டு டாடா பாய்.